வணக்கம். அல்லது நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன். அதாவது தமிழில் 30 எழுத்துக்கள் ஆயுத எழுத்தோடு சேர்த்து 31 எழுத்து இருந்தால் போதும் தமிழை நாம் தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளாறின்றி படிக்க முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். 30 எழுத்துக்கள் என்னன்னு கேட்டீங்க. 31 எழுத்து மொத்த தமிழில், 18 மெய்யெழுத்துக்கள், 12 உயிரெழுத்துக்கள், ஒரே ஒரு எழுத்து ஆயுத எழுத்து. இது மட்டும் இருந்தால் போதும். இதை வச்சே நம்ம முழுமையாக தமிழை எழுத முடியும், படிக்க முடியும். இது எடுத்து இதை தவிர்த்து வேற ஒரு மூன்றாவதாக ஒரு எழுத்து, ஒரு கோடு தேவையில்லை. இப்போ எழுத்து இலக்கணம்லாம் என்னன்னு நீங்கள் கேட்டீங்க. எழுத்திலக்கணம்னு சொல்கிறீங்களே, எழுத்திலக்கணம்னா என்னன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. எழுத்திலக்கணங்கிறது ஒரு பெரியதே இல்லைங்க. அதாவது ஒரு எழுத்து அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கணம் உண்டு, இதுதான் எழுத்து அப்படின்னு சொல்லி. அப்போ அடிப்படையில் ஒரு புள்ளி, ஒரு கோடு, ஒரு வளைகோடு, இது தாங்க எழுத்திலக்கணம். அது எந்த மொழியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மொழியாக இருந்தாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளுக்கும் அவசியமான தேவை, அடிப்படை தேவை இந்த 3 தான். என்ன சொன்னேன்? ஒரு புள்ளி, ஒரு கோடு, ஒரு வளைகோடு. இது தாங்க எழுத்துல இருக்கும். இது தாங்க எழுத்துக்கு இலக்கணம். இதுதானே உண்மை. அதே மாதிரி நம்ம தமிழில் வரையறுக்கப்பட்ட ஒலிகள் 247. அந்த 247 ஒலிகளையும் குறிக்கிறதுக்கு 247 வகையான வடிவங்கள் தேவையா, நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிறது தேவையில்லை. வெறும் 21 வரி வடிவங்களை மட்டுமே வச்சு 246 ஒரு எழுத்து ஆயுத எழுத்து, அதை தவிர்த்து 246 எழுத்துக்களையும் நம்ம அழகாக எழுதி அழகாக படிக்க முடியும். அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொன்னது. அழகாக எழுத படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் நான் எழுதி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறீங்க. பார்த்தவங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க? நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, இவ்வளோ எளிமையாக கண்டுபிடிச்சிருக்கீங்களே, ஒன்றாவது படிக்கிற பிள்ளைகிட்ட எழுதி கொடுத்தா 1வது வகுப்புலேயே படிச்சிருமே, உண்மை தானே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு சொல்கிறீங்க, நிறைய பேர் சொல்கிறீங்க. இது வரலையும் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள், 1 லட்சம் பேர் புதுக்கோட்டை புத்தக கண்காட்சியிலே பார்த்தாங்க. 1 லட்சம் பேர் புத்தக கண்காட்சியிலே பார்த்தாங்க. 2,60,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள், உலக மக்கள் இதுவரையும் பார்த்துருக்காங்க. இதில் யூடியூப்பில் புதுமை தமிழ், PUTHUMAI, புதுமை தமிழ், TAMIL, புதுமை தமிழ்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலை பார்த்து நிறைய மக்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க.
பேசியிருக்காங்க, வாழ்த்தியிருக்காங்க. எத்தனையோ வகையில் எனக்கு ஒரு பாராட்டுகளை, அவர்களுடைய பாராட்டுகளை எனக்கு தெரிவித்து கொண்டே இருக்கின்றார்கள். தமிழ் இனத்திற்கு தோன்றிற் புகழொடு தோன்றுக, தோன்றிற் புகழொடு தோன்றுக என்று வள்ளுவப் பெருமகனார் சொல்லிய அந்த வார்த்தை சிறு வயதிலிருந்தே என்னுடைய மனதில் ஒன்றிவிட்டது. நாம் என்ன செய்வது, நாம் என்ன செய்வது, உலகிற்கு நாம் என்ன செய்வது என்பது பற்றி நான் யோசித்து கொண்டே இருந்தேன், சிந்தித்து கொண்டே இருந்தேன். இந்த தமிழ் எழுத்துக்களிலே ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். 247 எழுத்துக்களை நாம் இவ்வளவு எழுத்தா தமிழில் என்று நான் வேதனைப்பட்ட பொழுது, இதை எப்படியாவது குறைத்தே ஆக வேண்டும் என்று நான் உறுதி கொண்ட பொழுது, எனக்கு 27 ஆண்டுகள் 28 ஆண்டுகளுக்கு பின்னரே என்னுடைய ஆவலுக்கு, என்னுடைய அந்த ஆசைக்கு ஒரு விடை கிடைத்தது. நான் தமிழக மக்களுக்காக, தமிழ் எழுத்துக்காக மிகவும் குறைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில்தான் நான் ஆசைப்பட்டேனே ஒழிய, எனக்கு நான் சம்பாதித்து கொள்ள, பெயர் வாங்க, இதை வைத்து நான் பெரிய பெரிய புகழ் வாங்குவதற்காக நிச்சயமாக கிடையவே கிடையாது. எனக்கு நீங்கள் எந்த புகழ் கொடுத்தாலும் இறைவனுடைய புகழுக்கு இறைவன் எனக்கு கொடுத்து உங்களிடம் கொடுக்கச் சொன்ன இந்த எழுத்துக்களை உங்களிடம் கொடுத்து விட்டேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நமது சமுதாயம், தமிழ் சமுதாயம் அறிவிலே சிறந்த சமுதாயம் உலகத்திலே. அதாவது அறிவிற் சிறந்த ஒரு சமுதாயம், ஒரு சமூகம் உலகத்தில் இருக்கின்றதென்றால், அறிவியல் முன்னோடியாக ஒரு இனம் இருக்கின்றதென்றால், நிச்சயமாக நாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் நாம் தமிழனாக பிறந்தது, இந்த தமிழினம்தான். இன்னும் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன், சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், சிந்தித்து கொண்டே இருங்கள். உங்களுடைய சிந்தனையின் மூலம் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். உங்கள் சிந்தனை உங்களை மேனோக்கி எடுத்துச் செல்லும், உங்களை உயர்வாக்கி காட்டும். தமிழ் இனத்தையே ஒரு மிக மிக உயர்வான ஒரு இனமாக, உலகத்திலே உயர்ந்தவர்கள் தமிழர்கள்தான் என்ற ஒரு இனமாக நிச்சயமாக எடுத்து காட்டும். இன்று கூட நிலையை பாருங்கள். தமிழன் செல்லும் இடமெல்லாம் சிறப்புத்தான். சிறிது நீங்கள் நினைத்து பாருங்கள். தமிழர்கள் செய்கின்ற அத்தனை வகையான செயல்களும் உண்மையானதாக, நன்மையானதாக, எடுத்துக்காட்டுடையதாக, முழுமை பெற்றதாக, முன்னடைந்த சிகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் எழுதியிருக்கின்ற அந்த புத்தகம் வரி வடிவில் தமிழ் புதுமை என்ற முதல் புத்தகம். தமிழை இந்த வரி வடிவில் புதிதாக ஒரு தமிழை 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு எழுத முடியும் என்ற ஒரு தமிழை நான் வெளியிட்ட அந்த புத்தகம்தான் வரி வடிவில் தமிழ் புதுமை. அந்த புத்தகம் வேண்டுவோர் எனது விலாசத்திற்கு அல்லது என்னுடைய ஃபோன் நம்பர் 9486150970 என்ற அந்த எண்ணுக்கு ஃபோன் செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விலை ரூபாய் 300. இந்த புத்தகம் நான் விற்று இதனால் நான் பயனடைய வேண்டும், பெரும் பணக்காரன் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. நிச்சயமாக நான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன், நான் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த விஷயத்தை, இந்த புத்தகத்தை விற்பதற்கு நான் செய்யவில்லை. தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் இனத்திற்காக இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள்
இதை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இந்த எண்ணத்தை நீங்கள் எல்லோருமே நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த தமிழை உலக மக்களுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் ஒரே வருடத்தில் அந்த குழந்தை தமிழை முழுமையாக தவறின்றி, தப்பின்றி, உச்சரிப்பு கோளாறின்றி படிக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது. படித்திருக்கின்றார்கள், படித்து கொண்டிருக்கின்றார்கள். சொல்லிக் கொடுத்து பார்த்தேன், செய்கின்றார்கள். நீங்களும் செய்து பார்க்க வேண்டுமென்றால் செய்து பாருங்கள். படித்து விட்டோம் நாம், ஆனால் படித்து கொண்டிருக்கின்ற இளம் சிறார்கள் உடனே அதனை தெரிந்து கொள்கின்றார்கள். அப்சார்விங் மைண்ட், வெரி குயிக்லி அப்சார்விங் மைண்ட். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு, அதாவது சிறு குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் பசுமரத்தாணி போல் என்று சொல்வார்கள். பசுமரத்தாணி போல், பசுமரத்தில் ஆணி அடித்தால் எப்படி வேகமாக இறங்குமோ அதுபோன்று சிறு வயதிலே நாம் சொல்லிக் கொடுத்தால் அந்த குழந்தைகள் அதை வெகுவாக, ஈஸியாக, வெகு எளிதாக எடுத்துக்கொள்ளும். நான் உங்களிடம் ஒன்று கேட்கின்றேன், நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, உங்களுக்கு 1ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் எத்தனையோ பார்த்திருப்பீர்கள். உங்களை 1ஆம் வகுப்பில் படிக்கும்போது எந்த ஆசிரியர் உங்களுக்கு ஆசிரியராக இருந்தால், 2ஆம் வகுப்பு படிக்கும்போது எந்த ஆசிரியர் உங்களுக்கு ஆசிரியராக இருந்தார் என்று இப்பொழுது கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீர்கள். ஏனால் ஆசிரியருடைய பெரும் மதிப்பு குழந்தைகளிடம் என்றுமே மாறாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஆசிரியர் பெருமக்களுடைய ஒரு நிலை. அப்படி என்றென்றும் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஆசிரியர் பெருமக்களின் ஒரு நிலை. கல்வி கற்றல், கல்வி கசக்கும், கற்றபின் இனிக்கும். கல்வி கசக்கும், கற்றபின் இனிக்கும். ஆமாம், கல்வி கற்க 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 நம்முடைய அறிவு மேடேறிக்கொண்டே செல்லும். நிச்சயமாக அறிவு மேலோங்க நம் சமுதாயத்தினுடைய அறிவு மேலோங்க இன்று மேலோங்கி இருக்கின்ற இந்த அறிவு இன்னும் மேலோக்கி செல்லும். சிந்தித்து பாருங்கள். திரும்ப திரும்ப உங்களிடம் நான் கொடுக்கின்றேன். சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அனைத்தையும் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம். யாருக்கும் எதற்கும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். அறிவு உங்களை காப்பாற்றும் நிச்சயமாக. நன்றி, வணக்கம்.